நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து. இப்படி தாங்க காலையில் மழையாக இருந்துச்சு. நம்மளுக்கு கார் பார்க்கிங் இருக்கிறதுனால கோலம்லாம் அழியலை, அப்படியே இருந்துச்சு. இந்த கோலம் தாங்க போட்டு அழகாக கலர்லாம் கொடுத்துருந்தோம். பேத்தி வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வாசப்படிக்கிட்டலாம் வச்சுருந்தாங்க. இந்த புது வருஷம் 2026 எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக வாழ்க வளமுடன். சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது இவங்க ரவை பணியாரம் செய்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க முன்னாடியே. சரி அதையே செஞ்சுட்டு சாமிக்கும் வச்சிடலான்னு சொல்லிட்டு ரவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிடணும். ஒரு கப்பு கோதுமை மாவு கலந்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா பந்து மாதிரி வரும். வாழைப்பழம் கூட பிசைஞ்சே செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் அந்த பணியாரம். நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. ஊற்றின உடனே பூரி மாதிரி அப்படியே உப்பி உப்பி வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. காலையில் இட்லி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் வதக்கி சட்னி அரைச்சாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சு மத்தியானம் லஞ்சுக்கு. எந்த வீடியோவும் எடுக்க முடியல, ஏன்னா வேலை நெருதுளியாக இருந்துச்சு. அதனால் வீடியோலாம் எடுக்கலை. டக்கு டக்குன்னு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரதோஷம் வேறு, கோயிலுக்கு போனோம். நியூ இயருக்கு வேதபுரீஸ்வரரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல் போயிட்டு உள்ள சாமியெல்லாம் நல்லா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறதுக்கு உட்காந்தாச்சு. இவங்க வந்து ஒரு பிரதோஷமும் வந்து பார்த்ததில்லை இது வரைக்கும். அதனால் இந்த வாட்டி யதார்த்தமாகவே நியூ இயருக்காக கோயிலுக்கு வந்தாங்க. பிரதோஷம் உட்காந்து எல்லா அபிஷேகமும் பார்த்தோம். நம்ம சீக்கிரமாக போனதுனால பால் அபிஷேகத்துக்கு கொடுத்தாச்சு. லேட் ஆக ஆக அந்த பால் எல்லாமே காய்ச்சிட்டு வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருவாங்க. புது வருஷத்தை நல்ல இறைவன் அருளோட நிறைவாக ஆரம்பித்தாச்சு. நீங்களும் மன நிறைவோட ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க. நேற்று எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு இந்த கிண்ணம் தான் வாங்கியிருந்தோம். நல்ல கனமான கிண்ணம். அதில் வந்து பூ, சாக்லேட்லாம் போட்டு கொடுத்துருந்தோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.